Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, சூரியன் உதிக்கும் சமயம் கர்த்தருக்கு தெரியும். அது உதிக்குமா உதிக்காதான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தினமும் நம்ம பார்க்கிறோம். From the rising of the sun unto going down, and the same Lord's name is to be praised. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எப்போதும் கர்த்தரை நாம் எங்கும் அவரை துதிக்க வேண்டும் என்பதன் அர்த்தமாகும். ஆம் தேவ பிள்ளைகளே, என்ன வந்தாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 114 அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். ஆம் பிள்ளைகளே, துதியோடும் புகழ்ச்சியோடும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். நம்மளுடைய காலையில எழுந்திக்கும் போது கர்த்தரை, ஆண்டவரே இந்த ஜீவனை தந்து நல்ல உறக்கத்தை தந்து எண்ணிட்டு எனக்கு உதவி செய்தீரே அப்பா என்று புகழ்ந்து பாடி அந்த நாளை நாம் தொடங்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, மத்தேயு 6:9-13 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை குறித்து அவர் நாம் எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபங்களை புகழ்ச்சியோடும் துதியோடும் தொடங்க வேண்டும், புகழ்ச்சியோடும் துதியோடும் முடிக்க வேண்டும் என்றும் அவர் கற்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 63:4 என் ஜீவனல நாளெல்லாம் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, ஆம், தாவீது ராஜா மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஜீவனை தந்த நம்மளுடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும், பாட வேண்டும், புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஆம், சங்கீதம் 134:2 உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் துதியை நாம் எப்போதும் சொல்லி வர வேண்டும். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, 1 தீமோத்தேயு 2:8 அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளவு பெரியதா இருக்கிறாரோ அவர் பிரச்சனைகளை அவர் நம்ம ஜெபிக்கும் போது அதை சிறியதாக்குவார். வாலிப பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகள் தலைக்கு மேல இருக்குது, எங்களுக்கு சமாதானம் இல்லை, நாங்க துதிக்கிறோப்பா அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உடைய ஜனங்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று எங்களை ஏற்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் கேட்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஹல்லேலூயா. அப்பா, அருமையான இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவ அந்த பிரச்சனைகளை நீர் ஆண்டவரை நிறைவேற்றி எங்களை வாழ்க்கையை நடத்துகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்போதும் நன்றி உள்ளவர்களாய் உம்மை துதித்து பாட புகழ கொடுத்த இந்த நாவிற்காக, தொண்டைக்காக, ஆண்டவரே இந்த சரீரத்திற்காக, ஜீவனுக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை விசேஷமா நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ சந்தித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆலய ஆராதனைகளில் துதியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும் சுவாமி. தேவன் ஆண்டவரே அந்த வாசஸ்தலங்களில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாசம் தங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, தேசத்துல நடக்கிற எல்லா விபத்துகளை கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா அசுத்தங்களை கர்த்தர் விடுவித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, வியாதிஸ்களை தொட்டு சுகமாக்குங்க, வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல அவர்களை கர்த்தாவை நீ சந்தித்து தீர்க்கதரிசிகளாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைத்து கர்த்தர் சுகம் தருவீராக. துதிப்பது எங்களுக்கு கடமை ஆண்டவரே. உம்மை துதித்து பாட எப்போதும் எங்களுக்கு சந்தோஷத்தின் நாவை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you.